கடலூர் மாவட்டத்தில் ஒரு தாத்தாவும் பேத்தியும் வந்தாங்க என்னை பார்க்கறதுக்காக நம்ம ஊர் எம்பியை பார்க்குறது காரணம் என்ன அந்த பிள்ளைக்கு வந்து ஒரு 15 வயசு ஆச்சு கிட்னி நரம்பு பாதிக்கப்படுறதுனால யூரின் போகும்போது பிளட்டும் சேர்ந்து வருது ரொம்ப கஷ்டப்படுது 6 மாதமாக சொன்னாங்க இப்போ அந்த ஆப்ரேஷன் பண்ணாலும் நம்ம ஊரில் தமிழ்நாட்டில் பண்ண முடியாதா பாம்பேல தான் பண்ணணுமா அடுத்த மாதம் 25ஆம் தேதி அட்மிட் பண்ணுமா 30ஆம் தேதி ஆப்ரேஷனா கிட்டத்தட்ட 40 லட்ச ரூபா செலவாகுமா அந்த பிள்ளைக்கு தகப்பனார் கிடையாது அதனால என்ன ஒரு 10 லட்ச ரூபா டாக்டர் வந்து என்ன குறைச்சிருக்காங்க 30 லட்ச ரூபா கொண்டு வாமான்னு இருக்காங்க இது கடையில் அது 30 லட்சமும் ரெடி பண்ண முடியாதுனால நம்ம எம்பியை பார்க்க வந்து எம்பி என்ன சொல்லியிருக்காங்களா கடலூர் மாவட்டத்தில் போய் வருமான வரி சான்றிதழ் இருக்குல்ல அதை வாங்கிட்டு வாமான்னு சொல்லி அனுப்பி விட்டுருக்காங்க இப்போ அந்த வருமான வரி சான்றிதழ் வந்து ஒரு 10 நாள் 15 நாள் அலக்கழிப்புன்னு சொல்லி பயப்படுதாங்க கடலூர் மாவட்ட அதிகாரிகள் மனசு வச்சு உங்கள் வீட்டு பிள்ளையா நினச்சி அந்த சர்டிஃபிகேட் கொடுத்தீங்கன்னா கவர்மெண்ட் ரீதியாக கொஞ்சம் சப்போர்ட் கிடைக்கும் இதுக்கடையில் அந்த பிள்ளையோட சமுதாய மக்கள் இருக்காங்க சமுதாயத்தில் இருப்பாங்களா அவங்கெல்லாம் என்ன சொல்லிட்டாங்கன்னா இந்த மாதிரி உதவிகள் பண்ண முடியாது கொஞ்சம் தவிர்த்துக்குமா அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டாங்களாம் ஒரு தகப்பு இல்லாத பிள்ளைக்கு உங்கள் சமுதாய பிள்ளைக்கு நீங்கள் தான் செய்யணும் நீங்களே இப்படி கை வச்சா எங்கே போகும் தகப்பு இல்லாத பிள்ளை ஒரு சமுதாயம் இப்படி வாழணும்னா அந்த மக்களையே நல்லா வைக்கணும்ல அதுதான் சமுதாயத்துக்கு நல்லது நான் நினைக்கிறேன் நானும் சுபாஷோ சொல்கிறதுனால ஒரு சார்ந்து ஒரு ஆட்கள் தாக்குதல் நடத்திட்டா நீங்கள் நினைக்க வேண்டாம் உங்களுக்கு தெரியும் உங்கள் வழிபாடு தலங்களை உங்கள் முறை எப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க அதை பயன்படுத்தி அந்த பிள்ளைக்கு அந்த மக்கள் இருப்பீங்களா உதவி செய்யுங்க தயவு செய்ய இறங்கி செய்யுங்க சரி ஆமாம் இதுக்கெல்லாம் சுபாஷ் சொன்ன மாதிரி அடுத்த மாதிரி 25 டைம் கிடையாது அந்த பிள்ளை 30 லட்ச ரூபா எப்படி ரெடி பண்ணும் அந்த பிள்ளைக்கு உதவி பண்ணுங்கயா போகும்போது என்னத்தையா கொண்டு போறியா இதுக்கடையில் என்னையை பார்க்க வந்தாங்க எப்படி அட்ரஸ் கண்டுபிடிச்சி கேப்டன் ஹெல்ப் பண்ணுங்க வந்த பிள்ளைய வெறுங்கையால் அனுப்ப முடியுமா அதனால தான் ஒரு 10,000 ரூபா எங்களை கையில் கிடையாது விளம்பரத்துக்குள்ள முன் தொகையை ஒரு அட்வான்ஸாக இருந்துச்சு 10,000 வாங்கி கையில் கொடுத்து வழி அனுப்பி விட்டுருக்கேன் இதை என்னால் பண்ண முடியும் இப்போ ஜிபே நம்பர் அனுப்புகிறேன் வைங்க வாங்க நான் சொல்ல மாட்டேன் காரணம் தெரியுமா ஃபேக் ஐடி உலா வரான் அவன் இந்த கேப்பில் ஏதாவது தூக்கிட்டு போயிடக்கூடாது அந்த பிள்ளையோட தாத்தாவை காமிச்சிட்டேன் கடலூர் மாவட்டம் அட்ரஸ்னாலும் தரேன் முக்கியமாக அந்த கடலூர் மாவட்டத்தில் அந்த பிள்ளையோட சமுதாய தலைவரும் இருப்பீங்களா இறங்கி செய்யுங்க சரிங்களா போகும்போது ஒன்றும் கொண்டு போகிறது கிடையாது ஏன்னா அப்படி அந்த பிள்ளையோட உயிரை காப்பாற்றினா நல்லா இருக்குமாயா 15 வயசு ஆகுது பிளட்டு போயிட்டே இருக்கான் 6 மாதமாக சிரமப்படுதாலாம் அப்படி என்ன தான் அந்த ஏரியாவில் செய்தியிலோ என்னமோ மேலே உள்ள தான் அறிவான் இதுதான் நான் சொல்ல முடியும் வந்த பிள்ளைக்கு என்னால் முடிஞ்ச உதவி உங்கள் அன்பு ஆதரவாக செஞ்சுட்டா பார்த்துக்கோங்க உங்கள் அன்பும் ஆதரவுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இப்படிக்கு கேப்டன் நான் என்னத்தை சொல்ல தெரியல சார்